அனைவருக்கும் வணக்கம். உயிரெழுத்துக்கள் பிறக்கின்ற பொதுத்தன்மையை இந்த நூற்பா விளக்குகிறது. அவ்வழி பன்னீர் உயிரும் தன்னிலை தெரியா மிடற்று பிறந்த வலியன் இசைக்கும். இந்த 12 உயிரும் அவ்வழின்னு சொல்றது எதுன்னா, சென்ற நூற்பால இடம் சொல்லப்பட்டு இருக்கு, அந்த நிலைகளும் சொல்லப்பட்டு இருக்கு, முயற்சி சொல்லப்பட்டு இருக்கு, அந்த உறுப்புகள் சொல்லப்பட்டு இருக்கு. எதெல்லாம் இதுல இந்த ஒளி பிறக்கின்ற அந்த செயல்பாடுல எதெல்லாம் எந்த உறுப்புகள் எல்லாம் அந்த செயல்பாடுகள்ல நடைபெறுவதற்கு காரணமாக அமைகின்றன என்பதை சென்ற நூற்பால பார்த்தோம். அந்த அவ்வழி இந்த 12 உயிர்கள் மிடற்று பிறந்த வலியன் இசைக்கும். மிடற்று கழுத்தில் அந்த கழுத்திலிருந்து பிறக்கின்ற அந்த காற்று வெளியேறுவதனால் உருவாகுகின்ற தன்மை உடையன. தன்னிலை தெரியா அப்படின்றதுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, தன்னிலை தெரியா அப்படின்றதுனால குற்றிலிகரம் குற்றிலுகரம் இந்த ரெண்டும் தன்னிலையில் திரியும் என்றதுனால தன்னிலை தெரியா இந்த 12 உயிர்கள் தன்னிலை தெரியா அப்படின்னு சொல்றாரு. இங்க நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மிடற்று பிறந்த வலியன் இசைக்கும். அந்த கழுத்து பகுதி இருக்கு இல்லையா, அந்த மிடற்றில் பிறந்த அந்த வெளியேறுகின்ற மிடற்றிலிருந்து வெளியேறுகின்ற அந்த காற்று இந்த 12 உயிர்களுக்கும் பிறப்பதற்கு 12 உயிர்கள் பிறப்பதற்கு அடிப்படையாக அமையும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்ததுதான் தனித்தனியா பிரித்து சொல்வார். கண்டிப்பா புரியும் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.